கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பதற்ற நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் ஜெனி ஜீவராஜ். கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் வடகொரியாவில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களை வெளியேற்றுவது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பியோங்யாங் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவிற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்து சுமார் ஒரு மாத காலத்திற்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொரிய தீபகற்பத்தில் பிரச்சினை எழுமாயின் வெளிநாட்டு தூதரக பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என பியோங்யாங் தெரிவித்துள்ளது. தூதரக பணியாளர்களை வெளியேற்றுவதற்கு தேவையான உதவிகள் குறித்து எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் வடகொரிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அறிவிக்குமாறு ராஜதந்திரிகளிடம் வடகொரியா நேற்றைய தினம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது பியோங்யாங் உதவி வழங்குகின்றதா அல்லது தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை குறித்து நாங்கள் கவனமாக ஆராய்ந்து வருகின்றோம். கொரிய தீபகற்பத்தில் ராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் குறித்து நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ராணுவ அழுத்தத்தினை அதிகரிப்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாங்கள் எண்ணுகின்றோம். இதற்கான தடைகள் மற்றும் இதில் தொடர்புபட்டுள்ள அனைத்து பிரிவுகள் தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். இதேவேளை 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியை பியோங்யாங் மூடி 4 நாட்களின் பின்னர் வடகொரியாவில் பணியாற்றி வந்த தென்கொரிய பணியாளர்கள் நாடு திரும்பி வருகின்றனர். 2 நாடுகளுக்கும் இடையிலான இறுதி உறவு பாலமாக கேசாங் கைத்தொழில் பூங்கா கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை புதிய தடைகளை விதித்தது முதல் வடகொரியா கடுமையான அச்சுறுத்தல்களை வெளியிட்டு வருகின்றது. தென்கொரியா மீது போர் தொடுக்கப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்ததுடன் அமெரிக்கா மீது அணுவாயுத தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அச்சுறுத்தியுள்ளது. நாட்டை வெற்றி பெறச் செய்வதற்கு இன மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். சிங்களம், தமிழ், முஸ்லிம், பரங்கியர் மற்றும் மலை ஆகிய இனத்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கையின் அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ் சிங்கள புது வருடத்தை கொண்டாடுகின்றனர். இவ்வாறானதொரு பயணமே எமது நாட்டிற்கு அவசியம். இதுவே உண்மையான இலங்கையின் ஒற்றுமை என படிப்பினையை இலங்கையர்களுக்கு நாம் கூறுகின்றோம். தமிழ் சிங்கள புது வருடத்தின் ஊடாக அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக பயணிப்பதே அவசியம். அவ்வாறு இடம்பெற்றால் முழு நாடும் வெற்றி பெறும். கொழும்பு 14 நடைபெற்ற புது வருட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் 5726 மில்லியன் அமெரிக்க டாலர் நாட்டில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவிக்கின்றார். கடந்த காலப்பகுதியில் ஒருபோதும் முதலீட்டில் வீழ்ச்சி ஏற்படவில்லை. கடந்த 34 வருட காலப்பகுதிக்குள் 2005ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலேயே அதிகளவான முதலீடு செய்யப்பட்டுள்ளது. 5726 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் அந்த காலப்பகுதியில் கிடைத்துள்ளன. 7 வருடங்கள் என்ற குறுகிய காலப்பகுதியில் 5726 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் கிடைத்துள்ளன. சில கைத்தொழில் பேட்டைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் அவற்றில் இருந்து ஊழியர்கள் வெளியேறியுள்ளதாக ஊடகங்கள் சில கூறி வருகின்றன. அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை. நிர்வாக செயற்திறனின்மையினால் கைத்தொழில் பேட்டைகள் வீழ்ச்சி அடைந்திருக்குமே அன்றி அதற்கு வேறு எந்தவித காரணங்களும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. கொக்கலா முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பிரதம அமைப்பாளர் அங்கஜன் மற்றும் அவரது தந்தையாரால் அண்மையில் கொழும்பில் வைத்து தான் தாக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சுவீகரன் நிஷாந்தன் தெரிவிக்கின்றார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பிரதம அமைப்பாளர் அங்கஜன் ராமநாதன் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என குறிப்பிடுகின்றார். அண்மையில் கொழும்பு வெள்ளவத்தைக்கு பிரத்யேக வேலை ஒன்றுக்காக வருகை தந்திருந்த போது தான் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர் நிஷாந்தன் தெரிவிக்கிறார். இரும்பு கம்பிகள் மற்றும் கேபிள்களினால் 6 பேர் கொண்ட குழுவினரால் தான் நைய புடைக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகிறார்.
3/4/2013 அன்று வெள்ளவத்தை சந்தைக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு எதிராக வந்த ஒரு வெள்ளை வானில் என்னை பிஸ்டலோடு வந்து 4 பேர் அடித்து பலவந்தமாக வேனில் இழுத்து போட்டு சென்றார்கள். அங்கு கொண்டு சென்ற பின் அந்த வேனுக்குள் எனக்கு தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டியவர் யாழ் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளரின் அங்கஜனின் தந்தையார் ராமநாதன் அவர்கள். வேனை ஓடி கொண்டிருந்தவர் அங்கஜன் அவர்கள் சாரதியும் உடன் இருந்தார். அவர்களுடன் 2 கூலி ஆட்களும் இருந்திருந்தார்கள். அன்று 2:45 மணியிலிருந்து பின்னேறம் ஒரு 4 மணி வரையும் கடுமையான முறையில் என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள். சுவி சித்தாராம மாவட்டத்தில் உள்ள அவர்களது கட்சி தலைமை அலுவலகத்துக்கு என்னை கொண்டு சென்று ஒரு அறையில் வைத்து 6 பேர் சேர்ந்து என்னை பலவந்தமாக இரும்பு கம்பிகளாலும் கேபிள்களாலும் தாக்கிவிட்டு எதிர்வரும் இந்த 10ஆம் தேதிக்கு முன்னர் நீ அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலக வேண்டும் என்றும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் என்னை மிரட்டியிருந்தார்கள். அப்படி அதை செய்யாவிடின் 11ஆம் தேதி அளவில் நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து உன்னை போடுவோம் என்று ராமநாதன் அவர்களாலும் அங்கஜன் அவர்களாலும் எச்சரிக்கப்பட்டிருந்தேன். அடுத்த நாள் காலை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்திருக்கின்றேன். அதுபோல யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்திருக்கின்றேன். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பிரதம அமைப்பாளர் அங்கஜன் ராமநாதனிடம் நாம் வினவினோம். எங்களுக்கே நேற்று இப்படி ஒரு சம்பவம் நடந்த ரேடியோ வெளிநாட்டு ஊடகங்கள்ல வந்துதான் எங்களுக்கே இதை பற்றி தெரிய வந்தது. ஒரு சம்பவம் நடக்கல. ஏனண்டா எங்களுக்கோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ இதுல சம்பந்தம் இல்ல, இந்த பிரச்சனை இல்ல. ஏனண்டா இவர் நிஷாந்தன் என்பவர் இபிடிபி முன்னாள் மாநகர சபை உறுப்பினராக அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு சாதாரண உறுப்பினரா நெஞ்சவர். இவர் மக்கள்கிட்ட காசு வாங்க வலிக்கிற டயர் அதுல கையங்களாம் அப்படிப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். பிறகு இவர் தொடர்ந்து கொஞ்ச காலமாக எங்களை டார்கெட் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் யாழ் மாவட்ட போலீஸ்லயும் வெள்ளவத்த போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஏனென்றா இப்படி நடக்க வேண்டும். இதேவேளை யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சுவீகரன் நிஷாந்தன் தாக்கப்பட்டமை தொடர்பில் இதுவரை எந்த ஒரு முறைப்பாடும் கிடைக்கவில்லை என யாழ் போலீசார் தெரிவிக்கின்றனர். சவுதி அரேபியாவின் தமாம் பகுதியில் உள்ள பணிப்பெண்கள் தங்குமிடத்தில் 3 மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துன்பகரமான சம்பவம் ஒன்றை இலங்கையர் ஒருவர் பதிவு செய்திருந்தார். பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் இவ்வாறான துன்புறுத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியே அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்த குறித்த இலங்கையர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இந்த காட்சிகளை வழங்கினார். சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் உள்ள இந்த கட்டட தொகுதியில் பணிப்பெண்ணாக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருப்பதற்கு மறுப்பு வெளியிட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ள பெண்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனது அறைக்கு அருகில் மற்றும் ஒரு சிறிய அறை உள்ளது. அதை பார்த்தால் நாய்க்கூடு போலவே காட்சி அளிக்கும். அந்த அறையில் எமது நாட்டு பணிப்பெண்கள் சிறை வைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் என எவரும் நினைக்க மாட்டார்கள். நள்ளிரவு வேளையில் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு எதுவும் இல்லை என கதவை தட்டுவார்கள். ஒரு நாள் இரவு எழுந்து பார்த்த போதே எமது பெண்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டிருப்பதனை அறிந்தேன். பின்னர் அரேபிய நபர் ஒருவர் வந்து இவர்களுக்கு சாப்பிடவோ குடிக்கவோ கொடுக்க வேண்டாம், அவ்வாறு கொடுத்தால் நீ திருடியதாக போலீசாரிடம் கூறுவேன் என தெரிவித்தார். அங்கிருப்பது உகந்தது அல்ல என எண்ணினோம். எப்படியாவது இதை இலங்கைக்கு கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும் என எண்ணினோம். இலங்கை தூதரகம், சவுதி தூதரகம் மற்றும் தமாம் முகவர் நிலையத்தை நட்டம் காரணமாக மூடப்போவதாக நான் வரும்போது அதன் தலைவர் எனக்கு கூறினார்.
என்னை 2 நாட்களில் அனுப்பி வைப்பதாக போலீசாரிடம் உறுதி அளித்து 1 மாத காலமாக அனுப்பவில்லை. உண்பதற்கோ அருந்துவதற்கோ எதுவுமின்றி துன்பப்பட்டேன். பின்னர் நண்பர்களே எனக்கு உதவி செய்தனர். 1% இல்லாமலேயே வந்தேன். விமான நிலையத்திற்கு வந்து 100 ரூபாய் தேடிக்கொண்டு பஸ்ஸில் வந்தேன். இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்கள் என நான் நினைக்கின்றேன். ஏனைய நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியுமானால் ஏன் இலங்கை பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது? சவுதி அரேபியாவில் பணிப்பெண்கள் சிலர் அனுபவிக்கும் துன்புறுத்தல் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சிரசவில் ஒளிபரப்பப்பட்ட செய்தியை பார்வையிட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சர் டிலான் பெரேரா இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்துவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். உங்கள் செய்தி அறிக்கையில் விசேட சம்பவம் ஒன்று ஒளிபரப்பப்படுவதனை நான் கண்டேன். அதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அது மிகவும் மோசமான சம்பவம் என்பதுடன் வெளிநாட்டு சேவை முகவர் நிலையம் ஒன்று செய்யத்தகாத நடவடிக்கையாகும். அதனால் சாட்சிகளுடன் இவ்வாறான சம்பவம் ஒன்றை அறியப்படுத்தியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவருக்கு பணிப்புரை விடுத்துள்ளேன். விசாரணை நடத்தி 48 மணித்தியாலங்களுக்குள் அதனுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். ஏசியன் 5 நேஷன்ஸ் கிண்ண ரக்பி தொடரில் சிறந்த 5 அணிகளின் பட்டியலில் இலங்கை இணைந்துள்ளது. கொழும்பு ஹெவ்லாக்ஸ் மைதானத்தில் இன்று நடைபெற்ற முதலாம் பிரிவை தீர்மானிக்கும் கசகஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 49க்கு 18 என்ற கணக்கில் இலங்கை வெற்றி பெற்றது. ஏசியன் 5 நேஷன்ஸ் முதலாம் பிரிவு அணியை தெரிவு செய்வதற்கான ரக்பி தொடர் கொழும்பில் நடைபெற்றதுடன் இதில் இலங்கை, சைனீஸ் தாய்பே, தாய்லாந்து, கசகஸ்தான் ஆகிய 4 நாடுகள் போட்டியிட்டன. இத்தொடரில் ஏற்கனவே சைனீஸ் தாய்பே மற்றும் தாய்லாந்தை வெற்றி கொண்ட இலங்கை தனது கடைசி போட்டியில் இன்று கசகஸ்தானை எதிர்கொண்டது. போட்டியின் முதல் பகுதியில் 30-6 எனும் கணக்கில் இலங்கை முன்னிலை வகித்தது. இரண்டாம் பகுதியில் இலங்கை அணி மேலும் 19 புள்ளிகளை குவித்தது. கசகஸ்தான் அணியால் சாதிக்க முடியாமல் போக போட்டியில் 49-18 எனும் புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்ற இலங்கை ஏசியன் 5 நேஷன்ஸ் ரக்பி தொடரில் சிறந்த 5 அணிகளின் பட்டியலுக்கு முன்னேறியது. இதன் மூலம் 2 வருடங்களுக்கு பின்னர் முதலாம் பிரிவில் போட்டியிட இலங்கை தகுதி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ராணுவ கழக வீரரான சஜித் மதுரங்க ஈட்டியெறிதல் தேசிய சாதனையை புதுப்பித்துள்ளார். இன்று நடைபெற்ற தேசிய மட்ட மெய்வல்லுநர் போட்டிகளின் முதற்கட்ட தெரிவு போட்டிகளில் 80.52 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்த அவர் இதற்கு முன்னர் தான் நிலைநாட்டிய தேசிய சாதனையை புதுப்பித்துள்ளார். 2011ஆம் ஆண்டில் 77.5 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்த சஜித் மதுரங்க தேசிய சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.